வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய தாக்குதல், ஈரானை நெருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எப்போ வேணாலும் அமெரிக்கா, இந்த காணொலி நம்ம பார்க்கும்போது கூட அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு தாக்குதலை வந்து துவங்கியிருக்கலாம். ஏன்னா இப்போது அவங்க ஒன்று பெர்செப்ஷன் பில்ட் பண்ணுறது, தன்னுடைய இராணுவ தளவாடங்கள், குறிப்பாக அவங்களுடைய கரியர் பேட்டில் குரூப், 2 போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், அது வந்து ஒரு தனிப்பட்ட கப்பல் கிடையாது, கூட டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு நாட்டையே முற்றிலும் தாக்கி அளிக்கக்கூடிய வலிமை அப்படின்றது அந்த ஒரு கரியர் பேட்டில் குரூப்புக்கே இருக்குது. இப்போ 2வதும் கிட்டத்தட்ட நெருங்கி போயிருக்கு. இப்போ என்னென்ன அமெரிக்காவுடைய மிலிட்ரி அசெட்ஸை ஈரானுக்கு எதிராக அவங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்டத்தட்ட. இதில் குறிப்பாக F-22 மற்றும் F-35 ராப்டர் மற்றும் F-35 லைட்டிங், இது ரெண்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா F-16 ரக போர் விமானங்கள், நூற்றுக்கணக்கான முறை சாட்டிஸ், அவங்க டேங்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மிடர் ரீஃபியூலிங்காக. KC-135, KC-46S ப்ளஸ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா C-17 டிரான்ஸ்போர்ட். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது AWACS E-3S அப்படின்ற விமானம். இந்த AWACS E-3S அப்படின்ற விமானம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுக்கும் போது மட்டும்தான். இந்த விமானத்தை அவங்க பவர் ப்ரொஜெக்ஷனுக்காக ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, வெளியிலேயே இந்த விமானத்தை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா ஐ ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்ட் போஸ்ட், இந்த நூற்றுக்கணக்கான போர் விமானங்களை இயக்கக்கூடிய வானத்தில் ஒரு 36,000-40,000 அடியிலிருந்து பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் போஸ்ட் தான் இந்த AWACS E-3 ரக விமானங்கள். அதையும் கொண்டு வந்திருக்காங்க. USS ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் ஏற்கனவே அங்கே இருக்குது. இப்போ USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற இன்னொரு ஸ்ட்ரைக் குரூப் கிட்டத்தட்ட அந்த இடத்துல நெருங்கி இருக்கிறாங்க. 2003க்கு பிறகு அமெரிக்கா வளைகுடால, ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய படைக்குவிப்பை செஞ்சிருக்கிறது இந்த முறை மட்டும்தான். தாக்குதலுக்கான எல்லா விதமான ரெடினஸையும், ஆப்ரேஷன் ரெடினஸும் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் சில போர் விமானங்கள் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு இந்த மிலிட்ரி பில்டப்பை நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7லிருந்து 14 நாட்களுக்கு உண்டான ஒரு கடுமையான ஏர் பேட்டில், ஏர் டாமினன்ஸை கொண்டு வரத்துக்கும் ஈரானை கடுமையாக தாக்கிறதுக்குமான ஒரு படையை அவங்க திரட்டி வச்சுருக்காங்க. இப்போது இது எல்லாமே ரெடி டு கோ நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவே இந்த அணு ஆயுதங்களை வச்சு பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கு ஜெனீவாவில். அந்த பேச்சுவார்த்தையில் சில ஒரு முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சில பாசிட்டிவாக, லிமிட்டடான பாசிட்டிவான செய்திகளும் வருது, ரொம்ப நெகட்டிவாக இல்லை. அப்படின்ற போது அமெரிக்காவுடைய பேஷன்ஸ், குறிப்பாக ட்ரம்ப்போடைய பேஷன்ஸ் அப்படின்றது, அவருடைய அந்த நிதானம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய லீடிங் திங்க் டேங்க்ஸ் படி எடுத்தீங்கன்னா 90% சான்ஸு அமெரிக்கா வந்து இது ஈரானை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இஸ்ரேலோடைய லெவல் 4, அதாவது ஒரு போருக்கு தேவையான என்ன தயார் நிலையோ, டிஃபென்சிவ் மெக்கானிசம், அவங்களுடைய மக்கள் எப்படி பங்கர்ஸ்குள்ளே போவாங்க, சேஃப் ஹவுசஸ்குள்ளே போவாங்க, லோக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சி, பிளட் எய்டு, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் டார்கெட்ஸு, அவங்களோட அயன்டோம் சிஸ்டம், அவங்களோட ஏரோட் சிஸ்டம், அவங்களுடைய டேவிட்சிங் சிஸ்டம், அவங்களுடைய இராணுவம், விமானப்படை எல்லாமே கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இஸ்ரேலோடைய அதிகாரிகள் அஃபிஷியலாகவே பிளண்ட்டாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து போருக்கு தயாராகிறோம், ஆல் அவுட் வார், இந்த முறை ஈரானை விடுற மாதிரி இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட் ட்ராக்கர் டேட்டா ஓப்பன் சோர்ஸில் பார்க்கும் பொழுதும் கடுமையான, அதாவது ரொம்ப அளவுக்கும் அதிகமான விமான போக்குவரத்து, மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து நம்ம வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் கரியர் ஸ்ட்ரைக் குரூப்னு சொல்லக்கூடிய ABECSGயில் 9 ஸ்குவாடன் விமானங்கள் இருக்குது. அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ், டொமஹாக் மிசைல்ஸ், அதாவது அமெரிக்காவுடைய ஃப்ளாக்ஷிப் மிசைல் நம்ம சொல்லக்கூடியது, க்ரூயிஸ் மிசைல் வகை சேர்ந்தது, அந்த மிசைல்ஸை ஏவக்கூடியது இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கரியர் குரூப் ஸ்ட்ரைக் குரூப் எடுத்திங்கன்னா 9 ஸ்குவாடன் ஏர்விங்ஸ் அதில் இருக்குது. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனோட நாடுகள், அவங்களுடைய ஏர் அசெட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சென்ட்ரல் கமாண்டோடைய நேவல் அசெட்ஸ், ஏர் அசெட்ஸ் ஏற்கனவே கத்தாரில் இருக்குது. இது தவிர இவங்களுடைய டியாஜியோ கார்சியாவில் இருக்கக்கூடிய நேவல் பேஸ் மற்றும் ஏர் பேஸுமே
ஃபுல் ஃப்ளெஜ்டில் அவங்க தயாராக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டமஹாக் லேண்ட் அட்டாக் மிசைல்ஸ் எடுத்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் இவங்க ஒரே இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஈரானுடைய பொட்டென்ஷியல் டார்கெட்ஸாக இருக்கக்கூடிய கத்தார், சவுதி, இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவங்க மேலே ஈரான் நடத்தக்கூடிய அந்த மிசைல் தாக்குதலுக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதே நேரத்தில் ஈரான், ரஷ்யா மற்றும் சைனாவுடைய கூட்டு கடற்படை போர் பயிற்சி இதே இடத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்திலே மிகவும் பதட்டமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் அவங்க கையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா உலகத்தோடைய 20% கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போயிடும். உலகம் முழுக்க இதோட தாக்கம் அப்படின்றத பார்க்கலாம். $57 இருந்த க்ரூட் ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $70 வரைக்கும் வந்துருச்சு. நிச்சயமா ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்தியா, சைனா போன்ற நாடுகளுக்கும் சிறு சிறு தீவு நாடுகளுக்கும் இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. பட் இந்த முடிவு இப்போ ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு. அமெரிக்காவுடைய இராணுவம் ஈரானை மொத்தத்தையும் தாக்கி அளிக்கிறதுக்கான முடிவை எடுத்துக்கிட்டாங்க. ஈரானும் எந்த விதத்திலையும் சளைக்காம இது டூ ஆர் டை அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷியல் த்ரெட்ன்ற அந்த இதில் அவங்களும் இதுக்கான எடுத்துட்டாங்க. ஸோ இதில் கடுமையாக சரக்கு போக்குவரத்து கப்பல்களும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உலகம் முழுக்க இந்த வெஸ்டர்ன் மக்கள் பேசக்கூடியது, இவங்க ஊடகங்கள் பேசக்கூடியது சஸ்டைனன்ஸ் பற்றி பேசுவாங்க, கிரீன் எர்த் பற்றி பேசுவாங்க, குளோபல் வார்மிங் பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த போரில் ஆயில் டேங்கர்ஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் எத்தனை நாள் அது எரியும் தெரியாது. கடல்வாழ் உயிரினங்கள், கடல் சம்மந்தப்பட்ட அந்த பொல்யூஷன் அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்க ப்ரீச் பண்ணுறது எல்லாமே இவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. இப்போ இந்த நெகோசியேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈரானுடைய அஃபிஷியல் அதிகாரி வால் ஸ்ட்ரீட் ஜர்னலுக்கு பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த பப்ளிக் எக்ஸ்பிரஷனாக நாங்கள் ஒரு ஆப்டிமிசமாக தான் அதை பார்க்குறோம். வாஷிங்டனுடைய டிமாண்டு, அமெரிக்காவுடைய டிமாண்டு மற்றும் தெஹரான் ஈரான் எந்த அளவுக்கு கன்சீட் பண்ணு போகும் அப்படின்றது இது அன்பிரிட்ஜபிளாக இருக்குது. ரெண்டுமே ஒத்தே போகாது. அதாவது அமெரிக்கா கேட்கக்கூடியதை ஈரான் செய்யவே முடியாத நிலைமையில் இருக்குது. அப்போ பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்ப வேஃபர் தின்னா தான் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய 2 நான் நெகோஷியபிள் டிமாண்ட்ஸ். ஒன்று, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை சிவிலியன் எனர்ஜி லெவல் தாண்டி நீங்கள் செறிவூட்டக்கூடாது அப்படின்றது தான். சிவிலியன் எனர்ஜி நீடு, நம்ம அணுசக்தி மூலிமா மின்சாரம் தயாரிக்கிறோம்னா அதுக்கு 50%க்கு கீழே அது செறிவூட்டப்பட்டாலே போதும். ஆனால் அணுவாதம் தயாரிக்கிறதுக்கு அது 90%க்கு மேலே செறிவூட்டணும். ஸோ அப்போ இவங்க அந்த கேப்பை கிளியராக வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸ், இதோடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஈரான் வச்சுருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே மிக வேகமாக ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த கட்டமைப்பை லிமிட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேர்ல்டு வார் 1க்கு பிறகு ஜெர்மனிக்கு ஒரு நிர்பந்தம் வச்சாங்களோ, இத்தனை டேங்கிகள் தான் இருக்கணும், இத்தனை துருப்புகள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நிர்பந்தத்தை வைக்கிறாங்க. இதையும் ஈரான் ஏற்றுக்க தயாரில்லை. ஈரான் தரப்பு நியாயத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டை இப்போ வந்து தற்காத்துக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் தான், ப்ளஸ் அவங்களுடைய ட்ரோன்ஸ். இது 2 தவிர அவங்ககிட்ட ஒரு வலிமையான விமானப்படை, ஒரு நார்மலாக ஒரு இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய விமானப்படை கூட அவங்ககிட்ட கிடையாது. தரைப்படை இந்த இடத்துல வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவங்க யாரை போய் தாக்குவாங்க? தரைப்படை கொண்டு போய் அமெரிக்காவை தாக்க முடியாது. அதே மாதிரி இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஈராக்கை கிராஸ் பண்ணி, சிரியாவை கிராஸ் பண்ணி, லெபனானை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ள இந்த படைப்பிரிவு அப்படின்றது இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஈரான்கிட்ட வலிமையான கடற்படையும் இல்லை. அப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே டிஃபென்ஸையும் நீங்கள் எடுத்துட்டு நாளைக்கு மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றது தான் ஈரானுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைலமா. ரெண்டாவது, அணு ஆயுதம் ஒரு இஸ்லாமிய நாடுகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத இவங்க எல்லாருமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிசான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 நெகோசியேஷன்ஸ்லையுமே ஈரான் விட்டு கொடுத்து போனாங்க, ஹயத்துல்லா அலி கமேனி விட்டு கொடுத்து போனார்னா அவங்களுடைய சப்போர்ட்டர் ஸ்கோர், அந்த ஐடியாலஜிக்கல் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட அந்த புரட்சி, கிட்டத்தட்ட 15,000 பேர் மக்களுக்கு மேலே கொல்லப்பட்டாங்க அந்த புரட்சியாளர்கள். அவங்க மீண்டும் முன்னெடுக்கிறதுக்கு லோக்கலில் அவங்களுடைய அரசாங்கத்தை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இல்லை அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்பும் இந்தியா வந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த 2ல் அவங்க என்ன சாய்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி பிப்ரவரி 12 பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலிய பிரதமர் ட்ரம்ப் அவர்களை வந்து சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு
நியூக்ளியர் டீல் அப்படின்றத, அதாவது இந்த அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த 2 நான் நெகோஷியபிள் கண்டிஷன்ஸை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல இந்த நியூக்ளியர் மற்றும் பேலிஸ்டிக் மிசைல் இந்த 2 த்ரெட்டையுமே ஒரே நேரத்தில் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ பழைய இதுல இருந்து எங்கே டைல்யூட் ஆகி வந்திருக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிமாண்ட்ஸ் அமெரிக்கா வச்சாங்க. ஏற்கனவே நான் சொன்ன 2 டிமாண்ட்ஸ். அதை தவிர இவங்க ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய, அதாவது இவங்க ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தி மற்றும் பாலஸ்தீன் ஜிகாத், இதுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய ஆதரவை நிறுத்தணும் அப்படின்றது. 4வது, தங்களுடைய அந்த போராட்டக்காரர்கள் அவங்க மேலே இருக்கக்கூடிய அடக்குமுறையை நிறுத்தணும், அவங்க மேலே எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்றது. 5வது, நீங்கள் இந்த ரேடிகலைஸ் பண்ணி அந்த உலகத்தோடைய பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்குறது நிறுத்தணும். இப்போ அந்த 5லேருந்து அமெரிக்கா குறைஞ்சி 2க்கு வந்திருக்காங்க. பட் 2மே நான் நெகோஷியபிளாக வச்சுருக்காங்க. ஈரான் அந்த 3க்கு கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்க, அவங்களுமே 2 விஷயத்த நான் நெகோஷியபிளாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் கரியர் ஸ்ட்ரைக் குரூப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட அந்த கரியர் ஸ்ட்ரைக் குரூப்பு, அதில் இருக்கக்கூடிய யூஎஸ் மெரின்ஸ் மற்றும் கத்தார் மிலிட்ரி பேஸில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம் எடுத்திங்கனாலே எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகம். 2003க்கு அப்புறம் இவ்வளோ பெரிய படை குவிப்பை அமெரிக்கா மீண்டும் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 கரியர் குரூப்புமே சரி, லிங்கனும் சரி ஜெரால்டும் சரி, 2 கரியர் குரூப்லேயுமே ஏஜிஸ் காம்பேட் சிஸ்டம் பொருத்தப்பட்ட டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஈரான் மேலே தாக்குதல், அதாவது C2 லேண்ட் டார்கெட்ஸை அவங்க வந்து குறிப்பாக தாக்க முடியும். ஏற்கனவே இணையத்தில் எக்கச்சக்கமான ப்ராபகண்டா போயிட்டுருக்கு, ஈரான் மேலே தாக்குதலை ஆரம்பிச்சிருட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஈரானுடைய அணு உலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தீப்பற்றி எறியறதா வீடியோஸ்லாம் வருது. பட் அதை நம்ம எல்லாமே ஃபில்டர் பண்ணி அதை ஃபேக்ட் செக் பண்ணி தான் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டன் நாட்டில் இருக்கக்கூடிய முஃபாவா சல்தி ஏர்பேஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கும் அதிகமான போர் விமானங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது தவிர B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அமெரிக்காவுடைய முதல் தாக்குதல் அப்படின்றது அந்த B2 வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு கிளாசிக்கல் அமெரிக்கன் ஏர் ஆப்ரேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். அவங்களுடைய மிக முக்கியமாக ஏர் டிஃபென்சஸ், ரேடார்ஸ் இதை கம்ப்ளீட்டாக முற்றிலும் அழிச்சிட்டு அந்த ஈரானோடைய ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக குருடாக்கிட்டு அதன் பிறகு அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸான போர் விமானங்கள் போகும், மிசைல் ஸ்ட்ரைக்கும் சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ ட்ரோனையும் சேர்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபர்தோ மற்றும் நெட்டான்ஸில் இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியை போன முறை அவங்களால தாக்கி அழிக்க முடியல. டீப் பெனிட்ரேஷன்ஸ் பாம்ஸ் சொல்லுவாங்க, MOABன்னு சொல்லக்கூடிய மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட அணு ஆயுதத்துக்கு இணையான ஒரு சக்தியை கொண்டது. அதை பயன்படுத்தி அவங்களால வீழ்த்த முடியல போது இந்த முறை அதை வீழ்த்துறதுக்கான இதை விட பயங்கரமான ஒரு வெடிகுண்டோடு தான் அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் இப்போ கரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், UAE, துருக்கி. இப்போ இந்த 5 நாடுகள்கிட்டையுமே அவங்க வந்து இதுவாக இருக்கிறாங்க. பட் இதில் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஜோர்டானோட ஏர்பேஸ் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஜோர்டான் ஏர்பேஸ்லேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் தள்ளி ஈரானுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து இருக்குது. அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை பாதுகாக்கிறது அப்படின்றது ஈரானுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய தலைவலி. ஏன்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி பேட்ரியாட் பேட்டரிஸ் அவங்க வந்து எல்லா லொக்கேஷன்ஸ்லையுமே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. தாடுன்னு சொல்லக்கூடிய டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த நேரத்தில் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது என்னென்னா 2வது மற்றும் 3வது மிகப்பெரிய இராணுவ சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து அதே இடத்துல போர் பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவங்க போன முறை ஈரான் மேலே நடந்த அந்த 12 நாள் யுத்தத்தில் ரஷ்யாவுடைய பிரசன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. சைனாவுடைய பிரசன்ஸ் கிட்டத்தட்ட 0வாக இருந்தது. மேபி அந்த இடத்துல ஒரு சாலிடாரிட்டிக்காக இதை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மேபி அவங்க டிப்ளாய் பண்ண போர்க்கப்பல்களில் இருக்கக்கூடிய அந்த ரேடார்ஸ் உண்டான இன்புட்டு, இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், ரெக்கக்னைசேஷன் சொல்லக்கூடிய ISR சம்மந்தப்பட்ட தகவல்கள், சேட்டலைட் தகவல்களை ஈரானுக்கு கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் கொடுத்தா கூட அமெரிக்காவுடைய இராணுவத்தை மிஞ்சி அவங்க வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஒரு ட்வீட் பதிவை போட்டிருக்காரு. அதில் அந்த USS லிங்கன், ஆப்ரகாம் லிங்கன், அந்த கரியர் பேட்டில் குரூப், மிக முக்கியமான விமானம் தாங்கிய போர்க்கப்பல் கடலுக்கு கீழே மூழ்கடிக்கப்பட்ட மாதிரி ஒரு கிராஃபிக்கல் இமேஜை போட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய படைப்பிரிவை ஜஸ்ட் மிரட்டுறதுக்காக யாரும் அனுப்ப மாட்டாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கிரக்ஸான மெசேஜ். ஏன்னா இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய், கிட்டத்தட்ட $100 பில்லியன் இதுக்கு மட்டுமே செலவாகும். ஸோ இவ்வளோ செலவு பண்ணி
அவங்கள பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதா இல்லையா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ட்ரம்ப் என்ற தனி நபர்கிட்ட தான் இந்த டிசிஷன் இருக்கு. போர் பதட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு. பட் இது போகாம நடக்காமையும் போகலாம். எல்லாரோட விருப்பமாக தான் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.